சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி 194 கோடி ரூபாயை விடுவித்தது தமிழக அரசு. நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளுக்கு ஏற்பட்ட 194 கோடி ரூபாய் வட்டி இழப்பை தற்போது தமிழக அரசு விடுவித்துள்ளது. கடந்த 2021 வரை தமிழகத்தில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு சிறு தொழில் வருமானம் உருவாக்க மற்றும் சமூக மேம்பாட்டுக்கு உதவியாக அரசு மற்றும் வங்கிகள் கடன் வழங்கி வந்தன. இந்த கடன்கள் பெரும்பாலும் குறைந்த வட்டி அல்லது எளிமையான விதிகளிலேயே வழங்கப்பட்டன. ஆனால் சில குடும்பங்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் இந்த கடன்கள் திருப்பி செலுத்த முடியாமல் சிக்கலில் தவித்தார்கள். பல பெண்கள் மன உளைச்சலுக்கும் ஆளானார்கள். அப்போதுதான் 2021 சட்டசபை தேர்தல் நேரமும் வந்தது. பெண்களின் வேதனையை உணர்ந்த திமுக கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக அளித்தது. அத்துடன் ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடியே 2021 வரை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்தம் 2117 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. இதனால் 1.1 லட்சம் மகளிர் குழுக்கள் 10,50,000 பேரின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டன. அது மட்டுமல்ல, இதன் மூலம் கடன் சுமையால் பெண்களின் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நிதி சுதந்திரம் கிடைத்தது, புதிய தொழில்களை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அரசு அப்போது கூறியது. அரசின் இந்த தள்ளுபடியில் கடனை செலுத்த முடியாத பெண்கள் குழுக்கள் மீதமுள்ள கடன்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதனால் பெண்கள் குழுக்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் புதிய உற்பத்தி, வணிக முயற்சிகளில் இறங்கும் அளவுக்கு அரசின் அந்த அறிவிப்பு தெம்பையும் தந்திருந்தது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடியில் 1 லட்சம் மகளிர் குழுக்களில் சேர்ந்த 10 லட்சம் பெண்களின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில், இந்த தள்ளுபடியாகிய நிதியை அரசு 2021-22 முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 600 கோடி ரூபாய் என கணக்கிட்டு வழங்கியது. மீதமுள்ள தொகையை மொத்தமாக கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசு விடுவித்தது. இதற்கு பொறுப்பாக வட்டி வசதி கொடுக்கப்படவில்லை. இதையடுத்து கூட்டுறவுத்துறை தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகைக்கு தொடர்பான 194 கோடி ரூபாய் வட்டியை அரசிடம் வழங்குமாறு வலியுறுத்தியது. இந்த வலியுறுத்தலுக்கு பிறகு அந்த நிதியை அரசு இந்த மாதம் 20ஆம் தேதி விடுவித்துள்ளது. இதன் மூலம் மகளிர் குழுக்கள் மீண்டும் கடன் சுமை இல்லாமல் தங்கள் சொந்த தொழில்கள் மற்றும் சமூக முயற்சிகளில் ஈடுபட வாய்ப்பு பெற்றுள்ளன. ஸோ மகளிர் சுயஉதவி குழுக்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கையுமே நிறையா பெண்கள் வந்து வட்டி விகிதம் குறைவு மற்றும் எளிதான முறையில் அமௌண்ட் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிறையா பேர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழக அரசானது ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தள்ளுபடி அப்படிங்கிறத செஞ்சாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கக்கூடிய, அதாவது தொடக்க வேளாண்மையாக இருக்கட்டும், மத்திய கூட்டுறவு சொசைட்டியாக இருக்கட்டும், மாநில கூட்டுறவு சொசைட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நகை அடமானம் வைக்கிறது இப்போ நிறையா பேர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது. சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 அப்போ 5 சவரன் வரைக்கும் யாரெல்லாம் நகைக்கடன் வச்சுருக்காங்களோ, குறிப்பாக கூட்டுறவு சொசைட்டியில் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது பெற்றது. அது குறிப்பிட்ட தேதியும் பார்த்தீங்கன்னா காலவரையறைச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தள்ளுபடி வந்தது. இந்த தடவை தேர்தல் வாக்குறுதியாக இன்னும் யாரும் அறிவிக்கல. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதற்கான அறிவிப்பும் வெளியாகும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் தகவல் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.